இந்திய நிதி செய்திகள் 3 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருந்து துறை ஆதாயத்தால் சென்செக்ஸ் நிஃப்டி உயர்வுடன் முடிந்தது. சென்செக்ஸ் 77,763.91 புள்ளிகளில் 262 புள்ளிகள் அல்லது 0.34 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. நிஃப்டி 50 குறியீடு 24,270.85 புள்ளிகளில் 0.39 விழுக்காடு ஆதாயத்துடன் நிறைவடைந்தது. HCL டெக் 5.65 விழுக்காடு மற்றும் TCS 1.23 விழுக்காடு உயர்வுடன் தகவல் தொழில்நுட்ப பங்குகள் சந்தையை முன்னிலைப்படுத்தின. HCL டெக் 5.65 விழுக்காடு உயர்வு. இன்போசிஸ் ADR/NYSE யில் 4.79 விழுக்காடு அதிகரிப்பு. HCL டெக்னாலஜிஸ் 1139.00 ரூபாயில் 5.65 விழுக்காடு உயர்வுடன் நிஃப்டியின் முதல் இடத்தை பிடித்தது. இன்போசிஸ் ADR/NYSE யில் $11.16 ஆக 4.79 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. இது இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்தியா சேவைத்துறை 17 மாதங்களில் மிக குறைந்த வளர்ச்சியை பதிவு செய்தது. HSBC இந்தியா சேவைகள் PMI தரவுகளின்படி தேவை குறைந்ததால் இந்தியாவின் சேவைத்துறை ஜூன் மாதத்தில் 17 மாதங்களில் மிக குறைந்த வேகத்தில் விரிவடைந்தது. இந்த மந்தநிலை இந்தியாவின் முக்கிய பொருளாதார வளர்ச்சி இயந்திரங்களில் ஒன்றின் வேகம் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. RBI கிரிப்டோவை சட்டப்பூர்வமாக்குவதை எதிர்க்கிறது. இவ்விடங்களை இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் என்கிறது. கிரிப்டோகரன்சி உட்பட மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துகள் இந்தியா போன்ற வளரும் பொருளாதாரங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ரிசர்வ் வங்கி நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்தது. இது நாட்டில் கிரிப்டோவை ஏற்பதற்கு எதிரான RBI-யின் நீண்டகால நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. அரசு FY27 இல் மாநில நிறுவனங்களிடம் இருந்து ரூ.80,000 கோடி ஈவுத்தொகை எதிர்பார்க்கிறது. நிதியல்லாத மத்திய பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்து FY27 இல் ரூ.80,000 கோடி ஈவுத்தொகை கிடைக்கும் என மத்திய அரசு எதிர்பார்க்கிறது. கடந்த ஆண்டு ரூ.78,438.07 கோடி வசூலிக்கப்பட்டது. அதிகரித்த ஈவுத்தொகை அரசாங்கத்தின் நிதி அழுத்தங்களை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் டாலருக்கு எதிராக 95.21 இல் முடிந்தது. வாராந்திர அடிப்படையில் சரிவு. இந்திய ரூபாய் வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலருக்கு எதிராக 95.21 ஆக முடிந்தது. வணிக மற்றும் NDF தொடர்பான பண வரவுகளால் டாலரின் பின்வாங்கல் தணிக்கப்பட்டு வாரத்தை மந்தமாக முடித்தது. ஜோடி 95.20 இல் 0.23 விழுக்காடு சரிவுடன் நிறைவடைந்தது. உலகளாவிய ஏற்ற இறக்கத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் SIP வரவுகள் இந்திய சந்தைகளை தாங்கின. செபியின் முழுநேர உறுப்பினரின் கூற்றுப்படி மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் SIPகளை தலைமையிலான உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் உலக ஏற்ற இறக்கத்தில் இந்திய சந்தைகளின் முக்கிய நிலைப்படுத்திகளாக உருவெடுத்துள்ளனர். இந்த போக்கு வளரும் சில்லறை முதலீட்டாளர் தளத்தையும் முறையான முதலீட்டு வரவுகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. JSW ஸ்டீல் 16 பைசா 350 கோடி ஆந்திர பிரதேச ஆலை கட்டுமானத்தை தொடங்கியது. JSW ஸ்டீல் ஆந்திர பிரதேசத்தில் 16 பைசா 350 கோடி ரயலசீமா எஃகு திட்டத்தின் கட்டுமானத்தை தொடங்கியது. இது பிராந்தியத்தின் மிகப்பெரிய தொழில்துறை முதலீடுகளில் ஒன்றாக விவரிக்கப்படுகிறது. JSW ஸ்டீல் பங்கு வெள்ளிக்கிழமை 0.52 விழுக்காடு உயர்வுடன் ரூ.1230.20 ஆக முடிந்தது. ஃபெட் வட்டி வெட்டு எதிர்பார்ப்பால் தங்கம் 1.94 விழுக்காடு உயர்வு. பிட்காயின் $61,000 மேல். அமெரிக்க வேலை வாய்ப்பு தரவு பலவீனமடைந்ததால் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி வெட்டு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க தங்கம் $4,102.40 ஆக 1.94 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் பிட்காயின் 2.80 விழுக்காடு உயர்ந்து $61,000 அதிகமாக நகர்ந்தது. ஈதீரியம் 6.24 விழுக்காடு உயர்ந்தது. ஐரோப்பிய ஸ்டாக்ஸ் 600 சாதனை உச்சத்தை எட்டியது. சிறந்த வாராந்திர ஆதாயம் எதிர்பார்க்கப்படுகிறது. வலுவிழந்த அமெரிக்க வேலை வாய்ப்பு தரவு வட்டி வெட்டு எதிர்பார்ப்புகளை ஊக்குவிக்க ஐரோப்பாவின் ஸ்டாக்ஸ் 600 குறியீடு வெள்ளிக்கிழமை சாதனை உச்சத்தை நெருங்கி மே மாத நடுப்பகுதிக்கு பிறகான சிறந்த வாராந்திர ஆதாயத்தை நோக்கி நகர்ந்தது. இந்த நேர்மறையான உலகளாவிய மனநிலை இந்திய சந்தைகளுக்கும் ஓரளவு ஆதரவாக அமைந்தது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,763.91 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.34 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 262 PTS. ரிலையன்ஸ் 1304.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.04 விழுக்காடு. TCS 2093.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.23 விழுக்காடு. HDFC வங்கி
801.05 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.65 விழுக்காடு இன்போசிஸ். 1047.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.61 விழுக்காடு SBI. 1040.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.10 விழுக்காடு ICICI வங்கி. 1411.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.81 விழுக்காடு. அதிக லாபம் TCS நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.23 விழுக்காடு. அதிக நஷ்டம் SBI நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.10 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4192.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.94 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,28,316 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.94 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,112.70 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 68.57 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.17 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.17 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $68.69. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 95.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.23 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 23 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.42 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.